சரிங்க அக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு வரேன். நெட்டவழி பாடு என்னம்மா? சின்ன பிள்ளையா லட்சுமி இப்படி இருக்காளா? இவ என்னைக்கு திறந்த போறா? எத்தே ஒரு மாதிரி வருது தே. ஏம்மா நெட்டவழி, நெட்டவழி ஏம்மா என்னாச்சுன்னு தெரியலையே. ஏம்மா ஏ லட்சுமி இவ்வளோ பிடி. ஏ நெட்டவழி என்னாச்சுமா? என்ன செய்யுது? என்ன செய்யுது? ஏக்கா நம்ம ஆசிரியை கூட்டிட்டு போயிடுவோங்க. அவள் காலேந்தே ஒரு மாதிரி வாந்தி எடுத்துட்டு இன்னும் ஒரு மாதிரி வாரா. போவோங்க்கா, ஆசிரி போவோம். சரிம்மா சரிவா, ஆசிரியை கூட்டிட்டு போவோம். என்ன செய்ய பிள்ளை உனக்கு? என்ன செய்ய சொல்லு. அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அழாதீங்க. டாக்டர் எனக்கு பெரிய நோய் எதுவும் இல்லைல்ல டாக்டர். பயமாக இருக்குது டாக்டர். நல்ல விஷயந்தான். பிளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நார்மல் தான். ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிடும். டாக்டர் எனக்கு என் வீட்டுக்காரரை பார்க்கணும் போல இருக்குது, வர சொல்லுவீங்களா? எல்லோரும் வெளியே தான் நிற்காங்க. சரி, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, அப்படி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். என்னன்னு தெரியலையே லட்சுமி, எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு தான் சொல்லது இவள்கிட்ட ஒரு இடத்துல அடங்கி இடின்னு கேட்கவும் மாட்டா. பயமா இருக்க, வேற ஒன்றும் இருக்காதுல்ல லட்சுமி? இல்லைக்கா, ஒன்றும் இருக்காது, பயப்படாதீங்க. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருப்போல, திடீர்னு இப்படி படுத்துருக்கால, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. கவலைப்படாதீங்க, டாக்டர் போடுவாங்க, என்ன ஏதுன்னு கேட்போம். ஏக்கா டாக்டர் வந்து தருணுங்க, என்னன்னு கேட்போம். டாக்டர் நெட்டவழிக்கு என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? டோன்ட் ஃபீல், ஷீ இஸ் ஆல் ரைட். அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்கம்மா, வேறு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உடம்புல கொஞ்சம் பிளட்டு கம்மியாக இருக்குது, ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அதான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அசந்து தூங்குவாங்க. அவங்க எந்திரிச்சா கூப்பிடுங்க. அப்படியா டாக்டர்? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உண்மையாவா டாக்டர்? எம்மா என் மருமக குழந்தை விட்டா இருக்கலா? எப்பா ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுக்கு. இந்த சந்தோஷத்தை உடனே ராஜேஷ்கிட்ட சொல்லணும். ஹலோ ராஜேஷ், நீ கொஞ்சம் ஆஸ்திரி வாப்பா. ஆமாம், இந்த ஆர்கே ஆஸ்திரி தான். ஆமாம், ஒன்றும் இல்லை உள்ள, நீ வா. ஒன்றும் இல்லை, வா. ஆமாம், நெட்டவழியா ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கு. சரி நேரில் வா, சொல்லுங்க வா. எக்கா பயந்துட்டு இருந்தீங்களே, நல்ல விசேஷம்தான். ராஜேஷ்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. அவனை கொஞ்சம் அந்த பயங்காட்டிட்டு சொல்லுவோம். என்னக்கா? ஏம்மா நான் கும்பிட்டு அந்த முருகன் என்ன கைவிடலம்மா. நானும் கல்யாணம் கழிஞ்சு நாளாச்சே, என்ன ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தேன். எவ்வளோ இப்படி லாந்திட்டு இருக்காளேன்னு. நல்ல வேளை கடவுள் அவளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு, குழந்தை பாக்கியத்தை. எக்கா எக்கா ஏம்மா ஏம்மா எக்கா லட்சுமி அக்கா, அவளுக்கு என்னக்கா ஆச்சு? எக்கா எனக்கு நெஞ்செல்லாம் பதறி போச்சுக்கா. அவள் என்னக்கா ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? எங்கவா? பயராதப்பா ராஜேஷ், எல்லாம் நல்ல செய்தாம்மாக்கா. என்னம்மா சொல்லுங்க, சீக்கிரம் ஏதாவது சொல்லு. எனக்கு தலையே பிஞ்சிரும் போல இருக்கு. நீங்களாவது சொல்லுங்களாங்க்கா. அவள் எங்கக்கா அவளை? ஒன்றை கொஞ்சம் அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். நீ கொஞ்சம் விட்டு அழுது வடிஞ்சிருவ போல இருக்க. எப்போ எனக்கே முஞ்ச பார்க்க பயமாக இருக்கு. போ, உள்ளதான் இருக்கா. எக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா முத. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நல்ல விசேஷம்தான். அவள் குழந்தை உண்டாயிருக்கா. போ, ஒன்றுதான் அவள் தேடிட்டு இருக்காப்பா. என்னக்கா சொன்னீங்க? அப்படியா? இம்மா ஓ, குழந்தை உண்டாயிருங்களா? எக்கா உண்மைதானக்கா? சொல்லுங்கக்கா. இதில் யாராவது விளையாடுவாங்களாப்பா? போ, உண்மைதான். எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வச்சிருன்னு பார்த்துக்கோ. ட்ரீட்டு தானக்கா, எல்லாத்தையும் ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேங்க்கா. எக்கா நீங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்கக்கா. ஐயோ கடவுளே, நமக்கு என்னாச்சுன்னு தெரியலையே கடவுளே. என் பயமாக இருக்க கடவுளே. பட்டு பட்டு என்னங்க, எனக்கு ஏதோ பெரிய நோய் போல் இருக்குங்க. பயமாக இருக்குங்க. காலையில் நல்லா தான் இருந்தேன், ஒரு மாதிரி வாந்தி வந்துக்கிட்டே இருந்துங்க. பயமாக இருக்குங்க. செத்து போயிடணுங்கண்ணா. ஏ லூஸு, அழாத. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எல்லாம் நல்ல செய்தி தான். அழாத நிப்பாட்டு. என்னங்க என்ன நல்ல செய்தி? நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது உங்களுக்கு நல்ல செய்தியாங்க? அட லூஸு, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். நீ குழந்தை உண்டாயிருக்க. கீழே இருந்தேன்னா உன்னை அப்படியே தூக்கி கறக்கியிருப்பேன். அப்படியா? அப்படியாங்க? குழந்தை உண்டாயிருக்கண்ணா? ஐயோ நம்பவே முடியலங்க. ஐயோ, நீ ஏன் ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை. ஐயோ ஐயோ. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வயிற்றுல பாலை வாத்தம்மா. நெட்டவழி, இனியாவது நீ பேசாமல் அடங்கி வீட்டில் இருந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும். மாங்காய் மரத்தில் ஏறினேன், தென்னை மரத்தில் ஏறினேன், பம்பு செட்டில் போய் குளிச்சேன்னு இல்லாமல் ஒழுங்காக நல்லபடியாக அவங்க மாமியார் எல்லாம் வச்சு தருவாங்க. சாப்பிட்டு எடுத்து நல்லபடியாக இரி, சரியா? இந்த கருக்கல் நேரம் அங்கேயும் போகாத, மத்தியானம் இந்த உச்சைக்கு எங்கேயும் போகாதம்மா. அட்டுமா, நான் எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் பார்க்க. வீட்டுக்கு வரோன்னே.
எக்கா லட்சுமி அக்கா, எனக்கே நம்ப முடியலக்கா. சந்தோஷமாவும் இருக்குக்கா. லட்சுமி நீ தான் அவளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கணுமா? இனி அங்கே இங்கெல்லாம் அலைய சொல்லாதம்மா. நம்ம சொன்னால் காதலையே கேட்க மாட்டா. சொல்லி கொடுமா எல்லாம். நான் எல்லாம் சொல்லியிருக்கேங்க, அவளுக்கு எல்லாம் புரியும். சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன் இப்போ. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா சொல்லுமா, போய் வாங்கிட்டு வரேன். ஏதாவது ஜூஸ் ஏதாவது வேணுமா? ஆரஞ்சு ஜூஸ், மாதுளை ஜூஸு, பிரியாணி ஏதாவது வேணுமா சொல்லு, உடனே இப்போ போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இப்போ சாப்பிடணும் போல இருக்காதுல்ல. அதெல்லாம் 2-3 மாதம் கழிச்சாதான் இப்பெல்லாம் சாப்பிட சாப்பிடலான்னு இருக்கும். ஆமாத்தே, இப்போ எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வராப்புல தான் இருக்கு. கொஞ்சம் தூங்கணும் போல இருக்குதே. சரிம்மா, இந்த அண்டவருக்கு இப்போ குளுக்கோஸையே குளுக்கோஸ் குடிச்சு கொஞ்சம் பாடு என்ன. இந்த ராஜேஷ் இது அவளுக்கு கொடு. குடிக்கீங்க. எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டீங்களா? இந்த சொல்லுங்கம்மா, இந்த சொல்லுங்க. நானே இப்போ தானம்மா வந்தேன். இந்த சொல்கிறேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீ இதை குடிச்சிட்டு பேசாமல் படு, எதுவும் நினைக்காத, சரியா? ஆமாம், வீட்டில் சொல்லிட்டாலும் ஆப்பிளும் ஆரஞ்சும் அதிலையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க.